அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் மனதார ஆசைப்படும் அத்தனையும் உங்களை தேடி ஓடி வர இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஆசைப்பட்டதை அடைவதற்கு நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க அஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க அஃபர்மேஷன் வாக்கியத்தை பார்க்க போறோம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய அஃபர்மேஷன்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவை. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷன் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் இது போன்ற மெத்தட்ஸ் அதிகமா நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஆழ்மன கட்டளை வாக்கியம் அல்லது சுய பிரகடனம்னு அர்த்தம். நேர்மறையாக, அதாவது பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு எளிமையான வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். அதை ரிப்பீட்டடா சில முறைகள் நாம் சொல்லும் போதோ அல்லது எழுதினாலோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியங்கள் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடியவை. இந்த வாக்கியங்களில் ஒரு நெகட்டிவான வார்த்தை கூட இருக்காதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வாக்கியங்களாக தாங்க இருக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இது போல ஆழ்மன கட்டளைகள் வாக்கியங்கள் உண்டு. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதக்கூட வேண்டாம், ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களை நோக்கி வரும். இந்த அஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த வாக்கியத்தை பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாதுங்க. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ண போறவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ண கூடாதுங்க. மனதார உணர்வு பூர்வமாக இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு தேவையான, நீங்கள் ஆழமாக ஆசைப்படக்கூடிய அத்தனையும் மேஜிக் போல உங்களை தேடி வரும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த வாக்கியத்தை நீங்க சொன்னாலே போதும். ஒரே ஒரு வாக்கியம் தாங்க. அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். அதற்கு மேல இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்த வேண்டாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங், எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. ஒரு மிஷன் போல இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும். ஒருநிலைப்பட்ட மனதுடன் அந்த வாக்கியத்தின் மீது முழு கவனத்தை நீங்க செலுத்திக்கிட்டே பொறுமையா நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே
எப்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்களோ ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க சொல்லுங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரையலுக்காக நீங்க 48 நாட்கள் 48 டேஸ்க்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க இடைவெளி எடுக்காதீங்க. எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதனுடைய முழுமையான பலன்களை விரைவாக நம்மால் பெற முடியும். சோ 48 நாட்களுக்கு நீங்க தொடர்ந்து இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. வெறும் 5 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்ல போறோம். சோ எல்லாராலையுமே சுலபமாக சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5 நிமிடங்கள் நம்ம சொன்னாலே ஒரு நல்ல வைப்ரேஷனை நம்மால ஃபீல் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை கூட இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு 5 நிமிஷத்திற்கு நீங்க சொல்லி பாருங்க. சூப்பரான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு அமைதியான மனநிலையோட பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க. சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. என் மனம் ஒரு காந்தம், என் மனம் ஒரு காந்தம், என் மனம் ஒரு காந்தம். காந்தம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்னெட். நம்முடைய மனமும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் போல கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. மனதினுடைய அந்த ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த வாக்கியம் நமக்கு மிகவுமே உதவும். என் மனம் ஒரு காந்தம்னு நம்ம ரிப்பீட்டடா சொல்ல சொல்ல நம்முடைய மனதிற்கு ஈர்ப்பு சக்தி பெருகும், மன வலிமை அதிகரிக்கும். எந்த ஒரு நபருக்கு மன வலிமை அதிகமாக இருக்கோ அவரால் எல்லா விஷயங்களையும் சுலபமாக கவர்ந்தெழுக்க முடியும். 3 வகையான சக்திகளை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இதுல இச்சா சக்தின்னு நம்ம சொல்றது மனதின் ஆற்றலை குறிக்கக்கூடியது. இச்சைன்ற வார்த்தைக்கு ஆசைன்னு பொருள். மனம் ஒரு விஷயத்தின் மீது தீவிரமாக ஆசைப்படும் போது அதனை அடைவதற்கான வழியையும் அந்த மனமே நமக்கு காட்டும். இதைத்தாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நம்ம சொல்லுவோம். மனதின் ஆற்றலால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நம்மால் சுலபமாக கவர்ந்து இழுக்க முடியும். அந்த ஆற்றல் மிக்க மனதை பெறுவதற்கு தாங்க நம்ம சேனல்ல நிறைய வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த வே தான் இப்ப நம்ம பார்த்த இந்த வாக்கியம். குறைந்தபட்சம் 48 நாட்கள் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் நீங்க கரெக்டா இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் விரும்பிய நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடைபெறும். நீங்க ரொம்ப சீரியஸா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் சந்தோஷமான மனநிலையோட இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். 48 டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இது ஒரு காமனான மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க, பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.